அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19 கொடூர அமாவாசை நிகழ்கிறது. பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. இந்த நாளில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றத்திலையும் அதனுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாகவே இருக்கும். இதனுடைய தாக்கம் பல ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு வெவ்வேறு வகையில தாக்கத்தை உருவாக்குகிறது. அதிலும் சில ராசிக்கு மிகப்பெரிய அளவுல யோக பலன்கள் கிடைக்கப்பெறலாம், சில ராசிக்கு மோசமான விளைவுகள் ஏற்படலாம். அந்த வகையில மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக அமைப்பு, அதிலும் அமாவாசை தினத்தன்று உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பலவும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்க பெற்று ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. திருமண முயற்சிகள் அனுகூலமாகவே முடியும். எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி ஏற்படலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால உதவி கிடைக்க பெறுவீங்க. தாயின் உடல் நலன்ல கவனத்தை செலுத்த பாருங்க. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் ஒரு படி உயர ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க பெறலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமும் இருக்கிறது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னாலும் சிறிது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடைவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சாதகமான சூழ்நிலையே இருக்கிறது. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அதே நேரம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான ஒரு காலகட்டங்க. பணவரவுல குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம்.
அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேச பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களும் ஏற்பட செய்யும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களும் வருங்க. அதே மாதிரி பணியிடத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் வேலையை தொடங்குவீங்க. பணி மாறுதல்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நேர்காணல் முடித்திருக்கிறவங்க விரைவில் சுப செய்திகள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. தலைமைத்துவம் மற்றும் நிர்வாக திறன்கள் வலுப்பெறும். தொழில் செய்து வருவங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் அப்படி இல்லைன்னா பிற ஆர்டர்கள் மூலமாக லாபத்தை பெறுவீங்க. அதே நேரம் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க. வேலையில் இருந்து வந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கி முன்னேற்றம் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். ஏழ்மை நீங்கி பொன் பொருள் வசதிகள் ஆடம்பரத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான காலமும் நெருங்கி இருக்கிறதுங்க. நிறைவேறாமல் இருந்து வந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. சில நேரங்களில் தங்களுக்கு நற்பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் உண்டானாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவே அமைஞ்சிடுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் காரணமாக நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முடிவுகள் அப்படிங்கிறது தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முடிவுகளால் நீங்கள் அனுகூலங்களை அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம்.
மேலும் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குவதற்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதனால் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அதீத கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு ஒரு பொறுமையான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் தங்களால் விளங்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்கள் சில நேரங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். அலைச்சலுக்கு பிறகு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியான சிந்தனைகள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்க செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாடுகளுக்கு கூட சென்று நீங்கள் இறைவனை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை பெறப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இறைபணி ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் அமையப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே தங்களை நெருங்க வாய்ப்புகள் கிடையாது.